நம்ம சூர்யாவோட கங்குவாவும் நம்ம சூப்பர் ஸ்டாரோட வேட்டைன்னு 2 படங்கள் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலாக சொன்னாங்க. ஆனால் இப்போ கங்குவா வேற ஒரு டேட்க்கு போஸ்ட்போன் ஆக போகுது. இதை நம்ம சூர்யா நேற்று நடந்த மெய்யழகன் ஆடியோ லான்ச்சில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ வேட்டையன் அக்டோபர் 10 வேர்ல்டு வைடாக சோலோவாக ரிலீஸ் ஆக போகுது. வேட்டையனுக்கு சூப்பரான ஒரு டேட் கிடச்சிருக்கு. ஜெயிலர் மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இந்த மூவிக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் அடிச்சுன்னு இருக்கும். கங்கோவை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 14 ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. மோஸ்ட்லி கங்கோவும் அந்த டேட்டில் சோலோவாக தான் ரிலீஸ் ஆகும். ஆனால் என்ன பிரச்சனைனா கங்கோவுக்கு ஹாலிடேஸ் கிடையாது. ஒரு மூவிக்கு ஹாலிடேஸுங்கிறது முக்கியம் கிடையாது. சாதாரண ஒரு நாளில் ரிலீஸ் ஆகி நிறைய படங்கள் பெரிய கலெக்ஷன் கொடுத்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிருக்கு. கங்கோவும் அது செய்யுமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம தளபதி விஜயோட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமோட அட்வான்ஸ் புக்கிங் இன்னைக்கு ஓப்பன் ஆகுது. இது ஒரு போஸ்டரோட அர்ச்சனா கல்பாத்தி அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இன்னும் தமிழ்நாடுல ஃபர்ஸ்ட் டேவோட அந்த 9 AM ஷோக்கான ஜிஓ கொடுக்கல. ஸோ ரெகுலர் ஷோஸ்க்கான புக்கிங்ஸ் தான் இப்போ ஓப்பன் ஆகுது. ஜிஓ வந்தோன்னு தான் அந்த 9 AM ஷோக்கான புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஆக்சுவலாக கம்மியான ஸ்க்ரீன்ஸில் தான் கோட்டோட அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் லாஸ்ட் 24 ஹவர்ஸில் 54K டிக்கெட்ஸ்க்கு மேலே புக் மை ஷோவில் மட்டும் விற்றுருக்கு. இங்கே ரீசெண்டாக ஒரு ப்ரிவியூ ஷோ நடந்து அதுக்கு பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. ஜெகதீஷும் வெங்கட் பிரபு கூட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணி ஃபயர்லாம் விட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. கோட் பொறுத்த வரைக்கும் போட்டிக்கு வேறு எந்த ஒரு படமும் கிடையாது. அதே மாதிரி 2 வீக்கெண்ட்ஸ்க்கு பெருசாக எந்த ஒரு படமும் ரிலீஸ் ஆகாது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் சம்பவம் செய்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். 96 எடுத்த பிரேம்குமாரோட டேரக்ஷனில் கார்த்தி, அரவிந்த் சாமி, ஸ்ரீதிவ்யா, ராஜ்கிரன்லாம் நடிக்கிற மெய்யழகனோட ஆல்பம் நேற்று ஈவினிங் லான்ச் பண்ணாங்க. 96ஓட டேரக்டர் மியூசிக் டைரக்டருங்கிறதுனால ஒரு சாங் கேட்க தான் நான் ஜூக் பாக்ஸ் உள்ள போனேன். ஆனால் எல்லா சாங்ஸும் கேட்டுட்டு தான் வெளியில் வந்தேன். சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு எமோஷனலான படமாக இருக்கும் போல. செப்டம்பர் 27 இந்த படம் ரிலீஸ் ஆகுது.